இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் அதிக எண்ணிக்கையில் சீட்டுகள் இருக்குன்னா அது உத்தரப்பிரதேசம் தான். மொத்தம் 80 சீட்டுகள் இருக்குது, எம்பி சீட்டுகள், மக்களவை சீட்டுகள். இரண்டாவது இடத்துல இருக்க மாநிலம் மகாராஷ்டிரா, 48. பாருங்கள், கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி தான் இருக்கிறது. அதனால தான் உத்தரப்பிரதேசத்தை அரசியல் கட்சிகள் குறிவைக்கின்றன. நரேந்திர மோடி அவர்களாகட்டும், ராகுல் காந்தி அவர்களாகட்டும் உத்தரப்பிரதேசத்திலிருந்து களம் காணுகிறார்கள். அதிக தொகுதிகளை அந்தந்த கட்சியினர் வென்றெடுக்க வேண்டும் என்பதற்காக. அப்படி பார்க்கும் பொழுது பிரதமர் மோடி அவர்கள் கடந்த 2 தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசி தொகுதியிலிருந்து களம் கண்டு வெற்றி பெற்றிருக்கிறார். அபார வெற்றி என்று சொல்ல வேண்டும். 3வது முறையாக அதே வாரணாசி தொகுதியில் களத்தில் நிற்கிறார். வாரணாசி தொகுதியின் தேர்தல் அதிகாரி, அதாவது மாவட்ட கலெக்டர் யார் தெரியுமா? ஒரு தமிழர். நீங்கள் திரையில் பார்க்குறீங்க இல்லையா, அதுதான் அவருடைய படம். அதாவது IAS அதிகாரி. இவருடைய பெயர் ராஜலிங்கம். கடையநல்லூர் பகுதியை சேர்ந்தவர். நம்ம தமிழ்நாட்டில் முதல்ல IPS பணியில் தான் உத்தரப்பிரதேசத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார். பிறகு IASம் கிளியர் செய்து விட்டார். IAS அதிகாரியாக தற்பொழுது பணி செய்து கொண்டிருக்கிறார். ஏற்கனவே 5 மாவட்டங்களில் அவர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருந்தது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது வாரணாசியில் பணி செய்து கொண்டிருக்கிறார். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் என்பதால் தேர்தல் அதிகாரியும் அவர்தான். நீங்கள்லாம் ஒரு காட்சி பார்த்துருப்பீங்க, அதாவது ஒரு வீடியோ காட்சி பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ காட்சியில் பிரதமர் மோடி அவர்கள் வேட்புமனு நின்று கொண்டு தாக்கல் செய்வார். IAS அதிகாரி, தேர்தல் அதிகாரி திரு ராஜலிங்கம் அமர்ந்து கொண்டு அதை வாங்குவார். மீண்டும் அந்த காட்சியை ஒரு முறை நாம் பார்த்து விடுவோம். இரண்டாயிரத்தி 14ஆம் ஆண்டில் வாரணாசி தொகுதியை பொறுத்தவரை நரேந்திர மோடி அவர்களை அரவிந்த் கெஜ்ரிவால் எதிர்த்து அந்த வாரணாசி தொகுதியிலேயே களம் கண்டார். அப்பொழுதும் காங்கிரஸ் வேட்பாளராக அங்கு இருந்தவர் அஜய் ராஜ். இப்பொழுது அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த தொகுதியிலிருந்து களம் காணுவது கிடையாது. 2019 அந்த தொகுதிக்கு வரலை. ஆனால் 2019 அஜய் ராஜ் அங்கே இருந்தார். 2024 காங்கிரஸ் அவரையே களத்தில் நிறுத்தியிருக்கிறது. சரி, பகுஜன் சமாஜ் இந்த முறை இந்தியா கூட்டணியில் கிடையாது. அவங்க உத்தரப்பிரதேசத்தில் 20% வாக்கு வங்கி வைத்திருக்கிறார்கள். அது மாபெரும் வாக்கு வங்கி. அவர்கள் தனியாக களம் காணுகின்றனர். இந்தியா கூட்டணியோடு சேரவில்லை. இதனால் இந்தியா கூட்டணிக்கு இழப்பு, பாஜகவிற்கு லாபம் என்று பார்க்கப்படுகிறது. இதனால தான் மாயாவதி அவர்களுடைய பகுஜன் சமாஜ் கட்சியை இந்தியா கூட்டணி பாஜகவின் பி டீம் என்று அழைக்கிறார்கள். வாக்குகளை பிரிப்பதற்காக தனியாக நிற்கிறார். அதே நேரத்தில் வேட்பாளர்களையும் அங்கே போட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அதர் ஜமால் லாரி. சரி, நரேந்திர மோடி அவர்களை எதிர்த்து களத்தில் நிற்கும் வேட்பாளர்களை பற்றி பார்த்து விடுவோம். காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் தான் அஜய் ராய். மாநில தலைவரை அங்கே களத்தில் இறக்கியிருக்கிறது காங்கிரஸ் கட்சி. இவர் வாரணாசியை சேர்ந்தவர். 5 முறை MLAவாக இருந்திருக்கார். 1 முறை மாநில அமைச்சராக இருந்திருக்கார். பிரதமர் மோடியை எதிர்த்து 2 முறை களம் கண்டு தோல்வி அடைந்திருக்கார். 2015 ஒரு வழக்கில் கைதும் செய்யப்பட்டிருக்கிறார். சுமார் 7 மாத காலம் சிறையில் இவர் இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. சரி, அப்படியே நம்ம காங்கிரஸ் கட்சியிலிருந்து பகுஜன் சமாஜ் கட்சிக்கு போகும். அதர் ஜமால் லாரி. இவர் ஏற்கனவே, அதாவது அஜய் ராய் என்று பார்த்தீர்களாயின் ஏற்கனவே சில கட்சிகளில் இருந்திருக்கார். முதல்ல RSS அமைப்பில் இருந்திருக்கார், பிறகு பாஜக, பிறகு சமாஜ்வாதி கட்சி, அதன் பிறகு தான் காங்கிரஸுக்கு வந்திருக்கார். அதே போல் பகுஜன் சமாஜ் வேட்பாளர் எத்தனை கட்சி தாவியிருக்கார் பாருங்க. ஜனதா தளம், சமாஜ்வாதி, அப்னா தளம், ராஷ்ட்ரிய ஏக்தா தளம், ராஷ்ட்ரிய ஏக்தா தல், அப்னா தல் அப்படி சொல்லுவாங்க அங்கே ஹிந்தியில். அவர் இத்தனை கட்சி தாவி இருக்கிறார். பகுஜன் சமாஜ் அவரை வேட்பாளராக களத்தில் இறக்கியிருக்கிறது. இந்தியா கூட்டணி என்ன சொல்றாங்க? இவர் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர். சிறுபான்மையினரின் வாக்குகள் இந்தியா கூட்டணிக்கு முழுமையாக வந்துவிடக்கூடாது என்ற காரணத்தினால் பகுஜன் சமாஜ் கட்சி பாஜகவோடு ரகசிய
கூட்டணி வைத்து இவ்வாறு ஒரு வேட்பாளரை களத்தில் இறக்கி வாக்குகளை சிதறடிக்க பார்க்கிறது. இது பாஜகவிற்கு முழுமையாக சாதகமாக அமையும் என்ற ஒரு குற்றச்சாட்டை இந்தியா கூட்டணி பகுஜன் சமாஜ் கட்சி மீது வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் நரேந்திர மோடியை பொறுத்தவரை வாரணாசி தொகுதியில் அபார வெற்றி பெற்றிருக்கிறார். 2014 56% வாக்குகள், 2019 64% வாக்குகள். இம்முறை தேர்தல் பிரச்சாரம் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஜூன் 1ஆம் தேதி வாக்குப்பதிவு. அதாவது இந்தியாவில் 7 கட்டத்தில் தேர்தல் நடக்குது. உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களில் 7 கட்டத்திலையும் தேர்தல் நடக்கிறது. அந்த வகையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் களத்தில் நிற்கும் வாரணாசி தொகுதி 7ஆம் கட்டத்தில், அதாவது ஜூன் 1ஆம் தேதி கடைசி கட்டத்தில் நடைபெறும் தேர்தலில் இந்த தொகுதி வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த தொகுதியில் வாக்குப்பதிவு முடிந்த 2 நாட்கள் கழித்து ஜூன் 4ஆம் தேதி இந்தியா முழுவதும் வாக்கு எண்ணிக்கை. அன்று நமக்கு தெரிய வரும் மத்தியில் யார் ஆட்சி அமைப்பார்கள் என்று.